இன்றைக்கான வீடியோ நம்ம ஹிமாலயாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் 225 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா ஒரு தீவாக ஆஸ்திரேலியா பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியா ஒரு டெக்டானிக் பிளேட் வடக்கு பக்கமாக நகர ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு வருடம் அதிகபட்சமாக 14 சென்டிமீட்டர் அளவுக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி நகர ஆரம்பிக்கும் போது சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி யூரோ ஏசியன் டெக்டானிக் பிளேட்டோட இந்தியாவோட டெக்டானிக் பிளேட் மோத ஆரம்பிச்சிருக்கு. அப்போ மோதலில் ஏற்பட்ட இந்த தொடர் தான் இமயமலை தொடர். இப்படி உருவான இந்த இமயமலை தொடர் தான் உலகத்தோட மிகப்பெரிய உயரமான மலைத்தொடராக பார்க்கப்படுது. உயரமான மலைத்தொடராக இது பார்க்கப்படுறதுனால உலகத்தில் ஒரு சில மலைத்தொடர்கள் மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. 7200 மீட்டர், அதாவது 23,600 அடி கொண்ட மலைகள் மட்டுமே 50க்கு மேலே இருக்குது. அதில் 8500 கொண்ட மலைகள் மட்டுமே 10க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இமயமலை தொடரில் பல நூறு சிறிய சிறிய மலைகள் முன்னே அமைஞ்சிருக்கு. இன்னமும் இந்த இந்தியாவோட டெக்டானிக் பிளேட்டு வடக்கு நோக்கி நவுந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு இயற்கும். இதனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நடுவில் ஒவ்வொரு சென்டிமீட்டர் இமயமலை இன்னும் ஏறுதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா இந்தியாவோட டெக்டானிக் பிளேட்டு இன்னும் 1 கோடி வருஷத்தில் 1500 கிலோமீட்டர் நவுந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. இதன் காரணமாக உலக அளவில் உயிர் வசிக்கிற மலைகளில் இமயமலைக்கு ஒரு முக்கிய தொடர் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இமயமலை தொடரானது மேற்குலேருந்து கிழக்கில் இந்தியா, பூட்டான், நேபாள், சைனா, பாகிஸ்தான் எல்லா நாடையும் இணைச்சிருக்கு. இந்த மலைத்தொடரில் தோராயமாக 53 லட்சம் பேர் வாழலான்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்தியாவோட தொடரில் இந்தியாவோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நாடுகளில் அதில் இருக்கிற நதிகள் மட்டும் பலவற்றை ஓடுது. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா இந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா, சட்லஜ், மஞ்சை நதி, ஷால்வின், மேக்கோன், யான்சே, யமுனா, ஜீலம், ரவி மற்றும் ஸ்பெய்த் உற்பத்தி ஆகுது. இதனால் பல மக்கள் இதனால் பலனடைஞ்சு வராங்கன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் அண்டார்டிகா மற்றும் ஆர்டிகா பகுதிக்கு அடுத்தது இமயமலையில் தான் அதிகமாக பனி பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் மிகப்பெரிய தொடராகவும் உலக அளவில் மிகப்பெரிய தொடராகவும் தொடர்றது நம்ம எவரெஸ்ட் சிகரம் தான். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு மவுண்ட் எவரெஸ்ட்னு பேர் வச்சது 1765 கட்டத்தில் சார் ஆண்ட்ரூ வாக்குங்கவர். இதுக்கு முன்னாடி இந்த சர்வைவர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சார் ஜார்ஜ் எவரெஸ்ட்டை பெருமிக்கும் விதையில் சார் ஆண்ட்ரூ வாக் இதுக்கு பேர் வச்சார். இந்த இமயமலையானது மர்மங்களுக்கும் ரகசியங்களுக்கும் கதைகளுக்கும் இன்னும் பேர்பட்டது. இந்துக்களின் நம்பிக்கைப்படி இன்னமும் இமயமலை தான் சிவனின் இருப்பிடமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் எட்டிங்கிற பனிமிருகமும் அங்கே வாழ்வதாக கருதப்படுறாங்க. கோகுலா பாஸ்குங்கிற ஒரு இடத்துல இன்னமும் ஏலியனின் பறக்கும் தட்டுக்கள் அங்கே வந்து போகுதுன்னு அடிக்கடி சொல்கிறாங்க அங்கே இருக்கும் மக்கள். இந்த மலையில் வாழ்கிற இடத்துல ஏதோ ஒரு பகுதியில் ஷாம்பாலான்னு சொல்கிற ஒரு ரகசியம் இடம் இருக்குது. அங்கே இருக்கும் மக்கள் சாகாவரம் பெற்றதாக சொல்கிறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவி பார்த்தவங்களுக்கு இந்த ஷாம்பாலாங்கிற பகுதியை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மனிதனோட கால் தரம் பதியாத குகைகள் பல நூறுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல நூறு ரகசியங்கள் இந்த மலையை சுற்றி இருக்கிற 5 நாடு மக்கள்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ஆச்சரியமே. இந்த மலையில் ரகசியங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஆபத்துகளும் இருக்குது. ட்ரெக்கிங் போகிறவங்க டெம்பரேச்சர் காரணமாக இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடல் இன்னும் அங்கேயே தான் இருக்குது. நீங்களும் ட்ரெக்கிங் போனால் இன்னும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. உயிருள்ள பணம் மட்டும் இல்லாமல் ஃப்ராஸ்ட் பைட் காரணமாக கை கால் இருந்தவங்களும் அங்கே கிடைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய அபூர்வமான மிருகங்களும் வாழ்துன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பனிச்சிறுத்தைகள், மலை ஆடுகள் எல்லாமே சொல்கிறாங்க. அது மட்டுமின்றி 133 தாவர வகைகள், 39 முதுகெலும்பற்ற விலங்குகள், 26 வகை மீன்கள், 10 நீர்நிலவாழ் விலங்குகள், ஒரு ஊர்வனையற்ற இனம், ஒரு புதிய பறவை மற்றும் ஒரு புதிய பாலூட்டி இனம். இது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்புன்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முக்கிய பங்கு இதுக்கு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ சமீப காலமாக இமயமலை அழிக்கப்பட்டு வருது. இங்கே அடிக்கிற வெப்பத்துக்கு பனி எல்லாமே உருகுது. அது மட்டுமின்றி இங்கே கனிய வளம் அதிகமாக அடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டிலேருந்து. காடுகள் அழிப்பு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் திட்டம், இதனால் தொடரோட ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.